இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குணசாலியான ஸ்திரீ கணவருடைய இருதயம் அந்த ஸ்திரீயை நம்பும். அவள் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். தன் குடும்பத்தார விசாரித்து தன் பிள்ளைகளை நேர்த்தியாக வழிநடத்துகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொள்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறாக இருக்கிறது. தன் வியாபாரம் பிரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நைட்டு தூங்கும்போது நம்ம லைட்டெல்லாம் போட்டு வச்சு தூங்கணுமா? இல்லை நைட் ஆனோடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கணுமா? இல்லை பிரியமானவர்களே, இது வெளிப்படையான அர்த்தம் எப்படி இருக்குதோ தெரியல. ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, இரவுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு பெரிய பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை அப்படிங்கிறத குறிப்பிடுது. விளக்கு அப்படிங்கிறது ரட்சிப்பை குறிக்கிறதா இருக்கு. நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருப்பது சகஜம்தான். வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், நன்மை தீமை எல்லாமே இருக்கும். அப்போ அந்த தீமையான சிச்சுவேஷன்ஸ் சூழ்நிலை வரும் பொழுது அவளுடைய ரட்சிப்பு மங்கி போகாமல் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி அற்ற ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு 5 கன்னிகைகள், என்ன மொத்தம் 10 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் 5, புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர். இந்த 10 பேருமே அவங்க விளக்கு வைத்திருந்தாங்க. விளக்குனா என்னது? ரட்சிப்பு. அவங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. மணவாளனை எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் அவர்கள் இருந்தார்கள். இரவு சூழும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது அவர்களுடைய தீபம் தீவட்டி மங்கி எரிய ஆரம்பித்தது. இப்போ பாருங்க, புத்தியுள்ளவர்கள் தங்களிடையே அவங்க எண்ணெயை வைத்திருந்ததுனால அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தீவட்டி மங்கி எறிந்த தீவட்டி இப்போ பிரகாசமாய் எரிய ஆரம்பித்தது. அவர்களும் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். நாம் பிரியமானவர்களே, நாமும் சோதனை பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளும் என்ன, சில டைம் ரொம்ப சோர்ந்துருவோம். என்ன ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அந்த டைமில் நம்ம பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீயோட 3வது குணம் என்னதுதான்? இதுதான், எழும்பி பிரகாசிக்கிறது. பாருங்க, இந்த யோபுவின் மனைவியை பாருங்க, நிறைய சொத்து, நல்ல கனமுள்ள ஸ்திரீயா உலா வந்தாங்க. செழிப்பான 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிட்டு அப்படி நல்லா அதிகாரம் படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் குடும்பத்திலே திடீரென பிரச்சனைன்னு சொத்து எல்லாம் போயிட்டு அந்த 10 பிள்ளைகளும் திருமணமான பிள்ளைகள், என்ன 10 பேரும் ஒரே நாளில் மரித்து போய்விட்டார்கள். எல்லாமே இழந்துட்டு தான் நம்பி வந்த தன்னுடைய கணவனும் சரீரத்தில் சரும வியாதினால பாதிக்கப்பட்டவராய் அதில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன் அதுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள். என்ன 10 குழந்தைகளையும் 10 மாதம் ஒவ்வொருவருக்கும் 10 மாதம் சுமந்து பெற்றிருப்பாங்க. என்ன அப்போ அந்த தாயுடைய உள்ளம் ஒரே நாளில் 10 பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க. அப்போ அவங்க எவ்வளோ மருவி இருப்பாங்க. என்ன அவர்களுடைய தீவட்டியும் மங்கி எறிய ஆரம்பிச்சது. அவிசுவாசமான வார்த்தைகளை அவங்க பேசிட்டாங்க. என்ன எனக்கும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பேபி ப்ரீ டெலிவரி ஆயிடுச்சு. 6 மாதம்தான், 6 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்துடுச்சு. ஆனால் 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம். ஆனால் அந்த பேபி இறந்து போயிடுச்சு. அப்போ எனக்குள்ள 1000 கொஸ்டின்ஸ். ஏன் ஏசப்பா எனக்கு இந்த பேபியை தரணும்? எதுக்காக தரணும்? எதுக்காக 6 மாதம் என் வயிற்றில் இருந்திருக்கணும்? எதுக்காக அது இறக்கணும்? ஏன் ஏசப்பா ஏன்னு அவ்வளோ இது என்ன அந்த பிரச்சனையை தாங்க முடியாம என்னுடைய தீவட்டியும் மங்கி எறிய ஆரம்பித்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மீண்டும் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, 6 மாசம் சுமந்து பெற்ற எனக்கே அத்தனை கொஸ்டின் வந்துச்சுன்னா 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த யோபுவின் மனைவிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கோன்னு. இந்த பிரச்சனைகளின் மத்தியிலையும் நம்ம என்ன பண்ணணும்? குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம்? பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
பாருங்களாம். இந்த லோத்துவின் மனைவியை பாருங்க, பரிசுத்தாவியானவரின் துணையோடு எழும்பி பிரகாசிக்க வேண்டிய இந்த லோத்துவின் மனைவி இழந்து போன சொத்தை என்ன பண்ணிட்டாங்க, பார்த்து திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டாங்க. இன்றைக்கு நிறைய பெண்கள் கூட இந்த சோதனை வேலையில, இந்த பிரச்சனைகளில நான் ஏன் ஆண்டவரை நோக்கி செல்லணும், நான் ஏன் ஆண்டவர் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை பெற்ற நன்மைகளை எல்லாம் மறந்து ஒரு சின்ன அந்த காரியத்தை குறித்து அதை மட்டும் மையப்படுத்தி நம்ம என்ன பண்ணிருந்தோம், சோர்ந்து போயிருந்தோம். அந்த லோத்துவின் மனைவியை போல அந்த இடத்துல நம்ம உப்பு தூணாய் நின்று விடுகிறோம். இல்ல பிரியமானவர்களே, நம்ம அழைப்பின் நோக்கம் வேற. நம்ம குணசாலியான ஸ்திரீயாக லாஸ்ட்ல ஜீவ கிரீடத்தை பெறணும். அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீனா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரிசுத்தா நம்ம தானாவே நம்மளால எழும்பி பிரகாசிக்க முடியாது. நம்ம இந்த தீவெட்டி எண்ணெய் ஊற்றும் பொழுதுதான் பிரகாசமாக எழும்ப முடியும். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நம்ம என்ன பண்ணணும், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்து வந்து அந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கணும். எத்தனை நன்மையான காரியங்களை நம் கர்த்தருடைய கரங்களிலிருந்து நம்ம பெற்றிருப்போம். ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை சிலர் மறுதளித்து பின்னோக்கி சென்று விடுகிறார்கள், பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாஞ்சிக்கிறார். நாம் அப்படி இருக்க வேண்டும். முதலாவதாக கணவருடைய இருதயம் நம்மை நம்பணும். இரண்டாவதாக நாம் உற்சாகமாக வேலை செய்யணும். நம்ம குடும்பத்தை விசாரித்து நம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும். மூன்றாவதாக நம்ம நம்மளுடைய விலக்கு இரவிலே அணையாதிருக்கணும். இரவுனா பிரச்சனைகளை குறிக்கிறது, சோதனைகளை குறிக்கிறது. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்த போதிலும் நம்ம அசையாமல் நாம் இருக்கணும், பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ நன்மைகளை உடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஏசப்பா. அப்பா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியக்கூடாது ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். குணசாலியான ஸ்திரீயாக நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.